வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். இந்தியன் ஏர்ஃபோர்ஸிலிருந்து மெடிக்கல் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெர்மனன்ட் ஜாப். இதில் உங்களுக்கு அக்னிவீர் மாதிரி 4 வருஷம் தான் சர்வீஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் திருப்பி அனுப்பிடுவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. பெர்மனண்ட்டாக நீங்கள் 57 வயசு வரைக்கும் சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் 20 வருஷம் சர்வீஸ் முடிச்சதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஆகிட்டு வரீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு எக்ஸர்வீஸ்மேன் அப்படிங்கக்கூடிய கோட்டா கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீங்கள் வேறு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணுன்னாலும் போய்க்கலாம். அதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு பென்ஷனும் உண்டு. ஓகே, அதனால் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. மற்ற ஜாப்பை கம்பேர் பண்ணுறப்ப இதில் காம்படிஷனும் கம்மியாக தான் இருக்கும். ஹைட்டு கம்மியாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸ்பெக்ஸ் போட்டிருந்தாலும், நீங்கள் கண்ணாடி போட்டிருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். பட் மேல் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். 12th டிப்ளமோ முடிச்சவங்க இதுக்கு எலிஜிபிள். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ இதில் நான் ஆல்ரெடி சொன்ன டீட்டெயில்ஸ் தான் இருக்குது. கேண்டீன் ஃபெசிலிட்டிஸ், அடுத்ததாக மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸும் உண்டு. மேல் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஹைட் 152 சென்டிமீட்டர் இருந்தாலும் போதுமானது. ஸ்பெக்ஸ் போட்டிருக்கவங்களும் இதுக்கு எலிஜிபிள் தான். ஓகே, இந்த வீடியோவில் இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறேன். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, ஃபிசிக்கல், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெடிக்கல் பாயிண்ட்ஸ் என்னென்ன, அடுத்ததாக சேலரி எவ்வளோ கொடுப்பாங்க, இந்த சிலபஸ் என்ன, அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கக்கூடிய கம்ப்ளீட்டாக எல்லா டீட்டெயிலும் இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படின்னால வீடியோ கண்டிப்பாக கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். பட் ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க அப்படின்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் வேறு எங்கேயும் எதையுமே தேட வேண்டிய அவசியம் இருக்காது. எல்லாமே இதில் உங்களுக்கு இருக்கும். ஓகே, இதுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜூலை 6ஆம் தேதி ஓப்பன் ஆக போகுது. 26 ஜூலை வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். செப்டம்பர் 22லேருந்து 23 வரைக்கும் எக்ஸாம் இருக்கும். எக்ஸாமே சொன்ன டேட்டில் அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு அப்ளிகேஷன் இன்னும் ஓப்பன் ஆகலை. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இது நான் போன வருஷம் கொடுத்துருந்த வீடியோ தான், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். நான் இந்த வருஷம் புதுசாக வீடியோ கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா ஒரே மாதிரி ப்ரொசீஜர் தான் இருக்க போகுது. லிங்க் மட்டும்தான் மாறும். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அப்ளை பண்ணுற லிங்க் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் அஃபீஷியல் டெலகிராம் சேனலில் நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். இப்போ இன்னொரு 1 நாள் 2 நாள் டெலகிராம் ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ நான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே சந்துரு மேத்ஸ் அஃபீஷியல் டெலகிராம் சேனலில் லிங்க் நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ அதை பார்த்துட்டு அந்த லிங்க்கில் போய் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு அப்ளை பண்ணிடுங்க. இதுக்கு சேலரின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் டைமில் 14,600 இருக்கும். ட்ரைனிங்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மினிமம் 26,900 உங்களுக்கு பெர் மந்த் கொடுப்பாங்க. அது போக நிறைய அலோவன்ஸ் இருக்கும். சாப்பாடு எல்லாமே இதில் ஃப்ரீ தான். ஓகே, அது போக உங்களுக்கு இவ்வளோ சேலரி கொடுப்பாங்க. இது போக இன்னும் அலோவன்ஸும் இருக்குது. மினிமம் 35,000 உங்களுக்கு சேலரி கிடைக்கும். அது எல்லாமே உங்களுக்கு அப்படியே சேவிங்ஸாக தான் இருக்க போகுது. ஏன்னா யூனிஃபார்ம், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அகாமடேஷன், அதுக்கப்புறம் ஃபுட்டு எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அது போக சேலரியும் கொடுப்பாங்க. அப்படினால உங்களுக்கு செலவாகாது. இதில் இவங்க கொடுக்குற சம்பளம் அப்படியே சேவிங்ஸாக தான் இருக்கும். மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் உண்டு. கேண்டீன் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களையுமே நீங்கள் கேண்டீனில் கம்மியான விலையில் வாங்கிக்கலாம். லீவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வருஷத்துக்கு 90 நாள் லீவு. 60 + 30 90 நாள் இதில் லீவ் இருக்கும். ஓகே, அது போதுமானதாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட குழந்தைங்களுக்கான அந்த படிக்கிறதுக்கான அந்த செலவுமே அவங்க கவர்மெண்ட்லேருந்தே ப்ரொவைட் பண்ணுவாங்க. 2 குழந்தை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கவர்மெண்ட்லேருந்தே கொடுத்துருவாங்க. ஓகே, இன்சூரன்ஸ் கவருமே இதில் இருக்குது. ஸோ இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் மினிமம் 20 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு ரிட்டையர்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸர்வீஸ்மேன் அப்படிங்கக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ் வந்துடும். ஓகே, நீங்கள் இதில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் 57 வயசு வரைக்கும் நீங்கள் சர்வீஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் எலிஜிபிலிட்டி 2 விதமாக இருக்குது. ஒன்று 12th முடித்தவங்களுக்கு, இன்னொன்று டிப்ளமோ இல்லைனா பிஎஸ்சி, அதுவும் ஃபார்மசி ஃபீல்டில் முடித்தவங்களுக்கு. ஓகே, 12th முடித்தவங்க அன்மேரிட் கேண்டிடேட்டாக இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. 12th மட்டும் முடித்தவங்களுக்கு. ஓகே, ஸோ நீங்கள் 1 ஜூலை 2006க்கு அப்புறம் 1 ஜூலை 2010க்குள்ளே பிறந்திருந்தீங்க. இந்த 2 டேட்டும் இன்க்ளூடட் தான். ஓகே, இதுக்குள்ளே உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்குதுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் டிப்ளமோ இல்லைனா பிஎஸ்சி இன் ஃபார்மசி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அன்மேரிடாக இருந்தால் 1 ஜூலை 2003லேருந்து 1 ஜூலை 2008க்குள்ளே பிறந்திருக்கணும். மேரிடாக இருந்தால் 1 ஜூலை 2003லேருந்து 1 ஜூலை 2006க்குள்ளே பிறந்திருக்கணும். ஓகே, இதில் ரிலாக்ஸேஷன்லாம் கிடையாது. இதில் சொல்லியிருக்கிற டேட் ஆஃப் பர்த் தான். நான் ஓபிசி கேண்டிடேட், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்னு சொல்லி யாருக்குமே இதில் ரிலாக்ஸேஷன் கொடுக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஏஜ் லிமிட் தான் இதில் இருக்கும். ஓகே, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இந்த 2ல் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் போதுமானது. நீங்கள் 12th முடிச்சிருந்தா 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இங்கிலீஷ் இந்த 4 சப்ஜெக்ட்டும் இருக்கக்கூடிய குரூப் படிச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதில் எனக்கு ஒரு சப்ஜெக்ட் இல்லை, பயாலஜி இல்லை, அதுக்கு பதிலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, முடியாது. ஓகே, அப்ளை பண்ண முடியாது. கண்டிப்பாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்கணும். இங்கிலீஷ் கண்டிப்பாக இருக்கும். அதை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்த 3 சப்ஜெக்ட் கண்டிப்பாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, ஓவராலாக நீங்கள் 12th 50% மேலே மார்க் எடுத்திருக்கணும். இங்கிலீஷ் சப்ஜெக்டில் மட்டும் 50% மேலே மார்க் எடுத்திருக்கணும்.
ஒருவேளை இந்த குவாலிஃபிகேஷன் இல்லை, நான் வந்து டிப்ளமோ இல்லைனா பிஎஸ்சி முடிச்சிருக்கிறேன், அதுவும் ஃபார்மசி ஃபீல்டில் முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். பட் உங்களுக்குமே வந்து 12th இந்த குரூப் படிச்சிருந்தா தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, 12th வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இங்கிலீஷ் படிச்சிருக்கணும். 50% ஓவரால் இருக்கணும், 50% இங்கிலீஷ்லேயும் மார்க் எடுத்திருக்கணும். இது போக நீங்கள் வந்து டிப்ளமோ இல்லைனா பிஎஸ்சி ஃபார்மசி முடிச்சிருக்கணும். அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 50%க்கு மேலே நீங்கள் எடுத்திருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சில் இல்லைனா ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் உங்களோட நேமை நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணியிருக்கணும். இப்படி இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ சேம் குவாலிஃபிகேஷன் தானே, இதில் எக்ஸ்ட்ரா தானே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்குன்னு கண்டிப்பாக தனியாக வேக்கன்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், இது இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே, அடுத்ததாக வந்து வேறு ஒரு சில ஸ்டாண்டர்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வெயிட் வந்து உங்களோட ஹைட்டு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் இருக்கணும். செஸ்ட் மினிமம் 77 சென்டிமீட்டர் இருக்கணும். நார்மலாக 77 இருக்கணும். 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகணும். ஓகே, ஹியரிங் அது எல்லாமே வந்து நார்மலாக தான் இருக்கணும். டென்டல் பாயிண்ட்ஸ் உங்களோட பல் எல்லாமே வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். 1-2 பல் இல்லைனா பிரச்சனை இல்லை. பட் 14 டென்டல் பாயிண்ட்ஸ்னு செக் பண்ணுவாங்க, அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, அது வந்து கரெக்டாக வர்ற மாதிரி இருக்கணும். ஓகே, நார்மலாக மற்ற ஆர்மி நேவிலலாம் எப்படி செக் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் மெடிக்கல் டெஸ்ட்டுமே இருக்கும். ஓகே, ஃப்ளாட் ஃபுட்டு, நாக்னி, அடுத்ததாக டேட்டூ போட்டிருக்கிறது, வேறு ஏதாச்சும் ஸ்கின் அலர்ஜி இருக்கிறது, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா இதில் மெடிக்கலில் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்தது ஹைட்டு வந்து 152 சென்டிமீட்டர் இருந்தால் போதுமானது. ஸ்பெக்ஸ் போட்டிருக்கவங்களும் இதுக்கு எலிஜிபிள் தான். உங்களுக்கு ஸ்பெக்ஸ் போடாமல் 6/36 2 கண்ணையுமே இருக்கணும். ஓகே, ஸ்பெக்ஸ் போட்டிருக்கிறப்போ அது வந்து 6/6 இருக்கணும். நீங்கள் ஒருவேளை ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செலெக்ஷன் போகிறப்போ, அதாவது மெடிக்கல் எக்ஸாம் போகிறதுக்கு உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு போவீங்கல்ல, அதுக்கு 1 மந்த்துக்கு முன்னால் டாக்டர்கிட்ட ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு போகணும். ஓகே, ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட்டுக்கிட்ட வந்து நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஸ்பெக்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி அதுக்கான ப்ரிஸ்கிரிப்ஷன் நீங்கள் வாங்கிட்டு போகணும். ஓகே, கலர் பைனஸ் இருக்கவங்களும் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. லேசிக் சர்ஜரி அந்த மாதிரி எதுவும் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணாதீங்க. ஓகே, ஏன்னா இதில் ஸ்பெக்ஸ் அலோடுன்னு சொல்லிட்டாங்க. அதையும் தாண்டி நீங்கள் லேசிக் சர்ஜரி பண்ணிங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அடுத்து இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆன்லைனில் எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாமில் நீங்கள் எடுக்கிற மார்க்கை வச்சு தான் உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். இது செப்டம்பர் 22, 23 இந்த 2 நாளில் வந்து நடந்து முடிஞ்சிடும். ஓகே, அடுத்து ஃபேஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அடுத்த அடாப்டபிலிட்டி டெஸ்ட்டு 1 and 2 அப்படிங்கிற மாதிரி 2 இருக்குது. அது என்ன அப்படிங்கிறதுக்கு நான் தனியாகவே வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தாலே போதுமானது. நிறைய பேருக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. இதனாலே நிறைய பேர் ரிஜெக்ட் ஆயிடுவாங்க. இது கொஞ்சம் டஃப்பானதும் கூட. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இதுக்குன்னு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாமல் செலெக்ஷன் ஆக முடியாது. ஓகே, பட் இதில் எல்லாத்துலையும் நீங்கள் பாஸ் ஆனால் போதுமானது. ஃபைனல் செலெக்ஷன் இந்த மார்க்கை வச்சு தான் இருக்க போகுது. ஓகே, அடுத்து ஃபேஸ் 3ல மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும். அடுத்து ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டுன்னு சொல்லி ஒன்று வந்து மே 2027 ரிலீஸ் பண்ணுவாங்க லாஸ்ட் வீக்கில். அடுத்து என்ரோல்மெண்ட் லிஸ்ட்டு, ஃபைனல் லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 1 2027 வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த வருஷம் ஜூன் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட செலெக்ஷன் கன்ஃபார்ம் ஆயிரும். ஓகே, புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து ரிட்டன் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 50 கொஷின், 45 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. அதில் ராகா அப்படிங்கிறதுலேருந்து 30 கொஷின் கேட்பாங்க. இங்கிலீஷ்லேருந்து 20 கொஷின் கேட்பாங்க. அது என்ன ராகா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரீசனிங், ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கிறது தான். ஓகே, அது என்ன, அதுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பட் இதில் நீங்கள் வைக்க வேண்டிய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ராகாவில் ஒரு 25, இங்கிலீஷில் ஒரு 18, மொத்தமாக ஒரு 43 மார்க்குக்கு மேலே நீங்கள் டார்கெட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து செலெக்ஷன் ஆக முடியும். இதில் தமிழ்நாட்டுக்குன்னு தனி கட் ஆஃப்லாம் கிடையாது. ஆல் இண்டியா லெவல் தான் இதில் வந்து கட் ஆஃப் இருக்கும். ஆல் இண்டியா லெவல் காம்படிஷன் தான் இருக்கும். ஆனாலும் நீங்கள் இந்த மார்க்லாம் எடுத்தீங்க, 40க்கு மேலே எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல் இண்டியா கட் ஆஃப்மே உங்களால் கிளியர் பண்ணி செலெக்ஷன் ஆக முடியும். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு கொஷினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 1 மார்க்கு, தப்பாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 0.25 மார்க் வந்து மைனஸ் ஆகும். நெகட்டிவ் மார்க்குமே உண்டு. நீங்கள் அட்டன் பண்ணாத கொஷினுக்கு 0 மார்க். ஓகே, இப்போ தான் ஒரு 4-5 நாளைக்கு முன்னால் லாஸ்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ரிசல்ட் ரிலீஸ் பண்ணாங்க. ஸ்டேஜ் 1க்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதில் இந்த மெடிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஓகே, அதாவது 50க்கு 31 மார்க் தான் வச்சுருக்காங்க. இதில் செக்ஷனல் கட் ஆஃபும் உண்டு. இந்த ராகால 30க்கு ஒரு மார்க் வைப்பாங்க. அந்த மார்க்கும் நீங்கள் கிளியர் பண்ணணும். இங்கிலீஷுக்கு தனியாக ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அடுத்து ஓவராலாக இந்த 50க்கு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. இந்த 3 கட் ஆஃப் நீங்கள் கிளியர் பண்ணணும். ஸோ இதில் ஓவரால் கட் ஆஃப் 50க்கு 31. ஓகே, ராகால 30க்கு 15. ஓகே, இங்கிலீஷில் 20க்கு 10 இந்த மாதிரி கட் ஆஃப் வச்சுருக்காங்க. ஓகே, இந்த மார்க் எடுத்தவங்க
அடுத்த ஸ்டேஜுக்கு குவாலிஃபை ஆயிருப்பாங்க. ஃபைனல் கட் ஆஃப் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதை விட ஒரு 2 மார்க்கோ 3 மார்க்கோ இன்க்ரீஸ் ஆனால் போதுமானது. ஆனால் நீங்கள் 40க்கு மேலாம் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபைனல் கட் ஆஃப் வரைக்கும் நீங்கள் கவலையே பட வேண்டாம். கண்டிப்பாக உங்களால் செலெக்ஷன் ஆக முடியும். இதுக்கான கிளாஸஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஈவன் நம்மக்கிட்ட மட்டும்தான் அவைலபிளாக இருக்குதுன்ட்டு நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றியே யாருக்குமே தெரியாது. நம்ம தான் வருஷம் இதுக்காக வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது ஒவ்வொரு வருஷத்துக்கு 2 வாட்டி இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்துகிட்டு இருக்குது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இதில் செலெக்ஷனும் ஆயிருக்காங்க. ஓகே, இப்போ இதில் நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டியது நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸில். ஓகே, நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சந்துரு மேத்ஸ்ன்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ஆப் வரும். நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. அதில் பெய்டு கிளாஸஸ் ஓப்பன் பண்ணுங்கள், ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள், பை நவ் கொடுங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸ்க்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1499. இது வேறு கோர்ஸு. நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டியது ஆல் இன் ஒன் கோர்ஸ். இதோட ஃபீஸு 1499. ஓகே, 1499 ஒன் டைம் பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வருஷம் வேலிடிட்டி உண்டு. இதில் வந்து உங்களுக்கு ஒரே கோர்ஸில் எல்லா எக்ஸாமுக்குமான சிலபஸும் அவைலபிளாக இருக்கும். அதில் பே ஆன்லைன் கொடுத்துட்டு நீங்கள் கார்டு மூலமாகவோ யூபிஐ மூலமாகவோ நெட் பேங்கிங் மூலமாகவோ பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த செகண்டே கோர்ஸ் ஆக்டிவேட் ஆகிடும். இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸில் மட்டுமே உங்களுக்கு 3000க்கு அதிகமான வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் இருக்குது. 1000க்கு அதிகமான ப்ராக்டிஸ் டெஸ்ட், டாபிக் வைஸ் டெஸ்ட்டும் இருக்குது. இந்த கோர்ஸில் படித்தவங்க வேறு எக்ஸாமில் 2000க்கு மேலே செலெக்ஷன் ஆயிருக்காங்க. 2000 பேருக்கு மேலே செலெக்ஷன் ஆயிருக்காங்க. ஓகே, இன்னும் நிறைய பேர் வந்து செலெக்ஷன் ஆகிட்டே தான் இருக்காங்க. நீங்கள் நம்ம சேனலில் போஸ்ட்டுங்கிற ஆப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஆனவங்களோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, அடுத்து இதில் கிளாஸஸ் எல்லாமே தமிழ் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே வந்து டீச் பண்ணியிருப்போம். அதாவது பிடிஎஃப் கொடுத்துருப்போம், டீச் பண்ணுறது தமிழில் தான் கொடுத்துருப்போம். இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் தான் நடக்கும். இப்போ இந்த ஏர்ஃபோர்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் கொஸ்டின் கேட்பாங்க, தமிழில் கேட்க மாட்டாங்க. ஸோ பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் டீச் பண்ணியிருப்போம். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் இந்த ஒரே கோர்ஸில் இருக்கும். எல்லா எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கும் கவர் ஆகிரும். ரயில்வே எக்ஸாம், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதில் அக்னிவீர், ஏர்மேன், சோல்ஜர் இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் எல்லாத்துக்குமான சிலபஸும் இதில் வந்துடும். டெரிட்டோரியல் ஆர்மிக்குமே இதில் வந்துடும். எல்லாமே இதில் கவர் ஆகும். ஓகே, அதனால தான் 3000க்கு மேலே வீடியோஸ் இருக்குது. ஒரு எக்ஸாமுக்கு 3000 வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை. ஓகே, ஸோ 1499 பே பண்ணிங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கு நீங்கள் இந்த கோர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் 499 பே பண்ணி 399 பே பண்ணி நீங்கள் 1 இயர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரை பார்க்கணும் அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு டிஃபென்ஸ் அண்ட் போலீஸ் எக்ஸாம்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் ஏர்மேன் குரூப் ஒய்ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அது உள்ள இந்த 60 டே டைம் டேபிளும் இருக்கும். அதுக்கான வீடியோஸ்க்கான ஃபோல்டரும் இருக்கும். அதுக்குள்ளே வீடியோஸும் இருக்கும். ஓகே, இந்த வீடியோஸை நான் சொல்கிற ஆர்டரில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சிலபஸ் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைம் டேபிளை பார்க்கலாம். இது அஃபிஷியலாக கொடுத்துருந்த சிலபஸ் தான். ஓகே, இப்போ ராகா அப்படிங்கிறதுல வந்து ரீசனிங்கில் 15 கொஷின் கேட்பாங்க, ஆப்டிடியூட் அதாவது மேத்ஸில் 8 கொஷின் கேட்பாங்க, ஜென்ரல் அவேர்னஸ் அதாவது ஜிகேலேருந்து 7 கொஷின் கேட்பாங்க. ஓகே, மொத்தமாக வந்து 30 கொஷின் வந்து இதிலேருந்து கேட்பாங்க. இதில் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு இருக்கக்கூடிய அதே சிலபஸ் தான், எக்ஸ்ட்ராவாக எதுவுமே கிடையாது. ஓகே, நம்பர் சீரீஸ், லெட்டர் சீரீஸ், அனலாகி, பிளட் ரிலேஷன், கோடிங், டீகோடிங், கிளாக்கு, பசில் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் இருக்கும். நான் கொடுத்துருக்கதை மட்டும் பாருங்கள், கண்டிப்பாக ரீசனிங்கில் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். அடுத்து மேத்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி அரித்மெட்டிக் கொஷின் தான். அட்வான்ஸ் மேத்ஸ்லேருந்து 1-2 கொஷின் வேணால் எப்போவாச்சும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நீங்கள் அரித்மெட்டிக் மட்டும் படித்தாலே போதுமானது. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ஆவரேஜ், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், ப்ராஃபிட் அண்ட் லாஸு, டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸு, பர்சன்டேஜ், சிம்பிளிஃபிகேஷன் இந்த மாதிரி இருக்குது. சிம்பிள் ட்ரிக்னாமெட்ரி கொடுத்துருக்காங்க. ஓகே, மென்சுரேஷன் உண்டு, சிம்பிள் ட்ரிக்னாமெட்ரி, ப்ராபபிலிட்டி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அதிகமாக படிக்கின்ற அவசியம் கிடையாது. மேத்ஸுக்கு நான் டைம் டேபிளில் என்ன கொடுத்துருக்கோன்னு அதை மட்டும் படிங்க, உங்களால் கண்டிப்பாக நல்ல மார்க் எடுக்க முடியும். ஓகே, அடுத்து ஜிகேவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸும் இருக்கும், சயின்ஸும் இருக்கும், பாலிட்டி இருக்கும், ஜாகிரஃபி இருக்கும். நீங்கள் ஸ்டாட்டிக் ஜிகே படித்தாலே இது எல்லாமே கவர் ஆகும். அது போக கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸும் இருக்கும். நான் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷனுக்கு வந்து டைம் டேபிளில் கொடுத்துருக்க மாட்டேன். ஆனால் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் வீடியோஸ் இருக்குது, நீங்கள் தேவைன்னா அதை பார்த்துக்கலாம். அடுத்து முக்கியமானது இங்கிலீஷ். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பேராகிராஃப் ரீடிங் இருக்கும். ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்து அதுலேருந்து 2 கொஷினோ 3 கொஷினோ வந்து கேட்பாங்க. 5 கொஷின் வரைக்கும் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்து ஃபுல்லாகவே கிராமர் தான். கிராமரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா டாப்பிக்கும் படித்தாகணும், எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம கோர்ஸில் இருக்கிறத எல்லாத்தையுமே படிச்சிருங்க. அடுத்து ஒகாபுலரியும் உண்டு. சினானிம்ஸ், ஆண்டானிம்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்ஸ், மிஸ்பல்ட் வேர்ட்ஸ், இடியம்ஸ், ஃப்ரேசஸ் எல்லாமே உண்டு. ஓகே, அதுக்கப்புறம் இதுவுமே கிராமரில் தான் வரும். நேரேஷன்னா டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், அடுத்து ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் இது எல்லாமே கிராமரில் தான் வரும். ஜம்பிள்டு சென்டென்ஸ்னால் பிக்யூஆர்எஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. 4 சென்டென்ஸ் இருக்கும். அதை 4ஐயும் வேறு ஆர்டரில் கொடுத்துருப்பாங்க. அது கரெக்டான ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். இதுவும் நீங்கள் வந்து நம்ம கோர்ஸில் இருக்கிறத மட்டும் பார்த்தாலே தெரிஞ்சுக்க முடியும். ஓகே,
ஸோ இதுக்கான 60 டே டைம் டேபிள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்மேன் மெடிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கும் சூட் ஆகும். அடுத்து அக்னிவீரில் ஒய் குரூப்னு ஒன்று இருக்குது, அதர் தென் சயின்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதுக்கும் சூட் ஆகும். ஓகே, ரெண்டுக்கும் ஒரே டைம் டேபிள் தான். இப்போ இதில் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்ம கோர்ஸில் இருக்கக்கூடிய டாப் 100 கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் பாருங்கள் போதுமானது. ஜனவரி 2026 எக்ஸாம் எப்போ நடக்குதோ அதுக்கு முந்தின மந்த் வரைக்கும், ஓகே, ஆகஸ்ட் வரைக்கும் வச்சுக்கோங்களேன். ஆகஸ்ட் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய டாப் 100 கரண்ட் அஃபேர்ஸ், ஒரு மாதத்துக்கு 100 கரண்ட் அஃபேர்ஸ் தான் கொடுத்துருப்போம். அதுக்கு ஒரு வீடியோவும் கொடுத்துருப்போம். அதை மட்டும் பார்த்தாலே போதுமானது. வீடியோ கண்டிப்பாக பார்த்துருங்க. அதுக்கப்புறம் பிடிஎஃபை நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டைம் டேபிள் பற்றி நம்ம ரொம்ப லென்த்தாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. டே 1க்கு என்ன பண்ணணுங்கிறத சொல்கிறேன், அதை தான் நீங்கள் வந்து டெய்லி பண்ண போகிறீங்க. ஓகே, இப்போ டே 1ல் மேத்ஸை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ் டாப்பிக்கில் 2 வீடியோ பார்க்கணும். ரீசனிங்கில் லெட்டர் சீரீஸில் ஒரு வீடியோ பார்க்கணும். ஓகே, ஸ்டாட்டிக் ஜிகேல ஒரு வீடியோ பார்க்கணும். நம்ம கோர்ஸில் நான் எந்த ஆர்டரில் கொடுத்துருக்கோம் நீங்கள் அந்த ஆர்டரில் பாருங்கள். இங்கிலீஷில் ஃபண்டமெண்டல்ஸ் டாப்பிக்கில் 2 வீடியோ பார்க்கணும். இந்த மாதிரி டெய்லி நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறத நான் டைம் டேபிளில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் போதுமானது. இதில் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நான் அப்டேட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 60 நாளுக்கு அப்புறமும் உங்களுக்கு டைம் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதே ஆல் இன் ஒன் கோர்ஸில் டாபிக் வைஸ் வீடியோஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து ஒக்காபுலரி வந்து நிறையா கொடுத்துருப்போம். அதை ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். ஓகே, நான் டைம் டேபிளில் கம்மியாக தான் கொடுத்துருப்பேன், இம்பார்ட்டண்டானது மட்டும்தான் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் உங்கள் டைம் இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அது போக ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜாகிரஃபி, பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் எல்லாமே நம்ம கோர்ஸில் டீச் பண்ணியிருக்கோம். அதெல்லாமே நீங்கள் அடுத்தடுத்து பாருங்கள். நீங்கள் 60 நாளில் எல்லாத்தையும் நான் படிக்கணும், நான் இதில் 50க்கு 50 எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது பாசிபிள் கிடையாது. பட் 40க்கு மேலே எடுக்கிறதுக்கு எவ்வளோ படிக்கணுமோ அதை மட்டும் படிச்சிங்கன்னா அது பாசிபிள். ஓகே, அதுக்கப்புறமும் உங்களுக்கு என்ன படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் எக்ஸ்ட்ராவாக இதை கொடுத்துருக்கேன். ஓகே, அடுத்து நீங்கள் 60 நாள் இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டெஸ்ட்டும் போட ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இது ஆன்லைனில் தான் எக்ஸாம் நடக்கும். ஸோ டெஸ்ட்டு நீங்கள் போட்டு பார்த்துருங்க. டெஸ்ட் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் புக்குன்னு ஒரு ஆப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட கிடையாது. டெஸ்ட் புக்குன்னு ஒரு ஆப், தனி ஆப் தான், அது நார்த் இந்தியனோடது. அதில் அவங்க பெர்ஃபெக்டாக வந்து டெஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் அக்னிவீர் வாயுக்கான டெஸ்ட் சீரீஸில் போட்டிங்கன்னா அதில் ஒய் குரூப்போடதை போடுங்க. ஓகே, இல்லை தனியாக ஏர்மேனுக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதையும் போடலாம். ரெண்டுக்குமே சேம் சிலபஸ் தான். ஸோ அந்த டெஸ்ட்டை மட்டும் போடுங்க. அதில் ஃபுல் டெஸ்ட் இருக்கும், சாப்டர் டெஸ்ட் இருக்கும், செக்ஷனல் டெஸ்ட் இருக்கும். இதை மட்டும் நீங்கள் வந்து போட்டாலே போதுமானது. ஓகே, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் இருக்கும். உங்களோட வயசு 21 வயசுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் 7 மினிட்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும். 21 வயசுக்கு மேலே இருக்குது, இப்போ பிஎஸ்சி டிப்ளமோ முடித்தவங்களுக்கு 21 வயசுக்கு மேலே இருக்கவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 நிமிஷம் 30 செகண்டுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ராவாக ஒரு 30 செகண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ரன்னிங் முடித்து 10 நிமிஷத்துக்கு அப்புறம் 10 புஷ்அப்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். 10மே நீங்கள் ஒரு நிமிஷத்துக்குள்ளே எடுக்கணும். அடுத்து 10 சிட்டப்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும், அது 1 நிமிஷத்துக்குள்ளே எடுக்கணும். அடுத்து 20 ஸ்குவாட்ஸ் எடுக்கணும், அது 1 நிமிஷத்துக்குள்ளே எடுக்கணும். ஓகே, ஸோ ரன்னிங் முடித்து 10 நிமிஷம் கேப் கொடுப்பாங்க. புஷ்அப்ஸ் முடித்து ஒரு 2 நிமிஷம் கேப் கொடுப்பாங்க. அடுத்து சிட்டப்ஸ் முடித்து 2 நிமிஷம் கேப் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபேஸ் 2ல் வந்து இந்த அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 1 and 2 பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன். இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ரீசெண்டாக செலெக்ஷன் ஆகிறவங்க எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துட்டு போகிறவங்க தான். தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தவங்க செலெக்ஷன் ஆகிறாங்க ஏர்ஃபோர்ஸில் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இந்த வீடியோவை பார்த்துருப்பாங்க. நீங்கள் கேட்டால் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஏன்னா இந்த மாதிரி டீட்டெயில்டாக ஃபேஸ் 2ல் என்ன நடக்கும் அப்படிங்கிறத யாருமே சொல்லலை. ஓகே, நான் இதுக்காக ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, உங்களுக்கு தெளிவாக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். நீங்கள் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் கூட இதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தா போதுமானது. இப்போதைக்கு இதை பார்க்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஆனால் இப்போதைக்கு இந்த லிங்க்கை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டேஜ் 2 போகிறதுக்கு இந்த ஒரு வீடியோ பார்த்தா போதுமானது. ஏன்னா இதில் யாருக்குமே என்ன பண்ணணுங்கிற ஐடியாவே இருக்காது. பட் இதை பார்த்ததுக்கப்புறம் கிளியரான ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகே, இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே 550 ரூபா பே பண்ணணும், ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி, அதுவும் உங்களுக்கு அதிகமாக தான் வரும். ஓகே, அதுவும் பே பண்ணணும். ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், ஆன்லைனில் தான் பே பண்ணணும். நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட வந்து ஒரு பிளாக் கலர் ஸ்லேட்டில் உங்களோட நேமை வந்து கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். அடுத்து டிஓபிங்கிறது டேட் ஆஃப் பர்த்து கிடையாது, டேட் ஆஃப் ஃபோட்டோ, எந்த டேட்டில் ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்ட்டு. நீங்கள் என்றைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட்டே போட்டுருங்க. ஏன்னா ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். நீங்கள் அப்ளை பண்ணுற அந்த டேட்லேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். ஓகே, அந்த டேட்டுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னால் டைமுக்குள்ளே எடுத்த மாதிரி இருக்கணும். 100 கேபிலேருந்து 200 கேபிக்குள்ளே தான் ஃபோட்டோவோட சைஸ் இருக்கணும். ஜேபிஇஜி இல்லைனா ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் நீங்கள் இதை அப்லோட் பண்ணணும். அடுத்து சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் இங்கிட்டு சைன் போட்டிருக்கணும். ஓகே, அது
அந்த சிக்னேச்சரை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி 80 கேபிலேருந்து 150 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி அப்லோட் பண்ணணும். ஓகே, அடுத்து லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷனும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய இடது கை பெருவிரலுடைய ரேகையும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது 50 கேபிலேருந்து 100 கேபிக்குள்ளே சைஸ் இருக்கணும். ஓகே, புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துட்டேன். ஈவன் அப்ளை பண்ணுற வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபேஸ் 2க்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கக்கூடிய லிங்க்கும். ஸோ உங்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். எக்ஸ்ட்ரா இருக்கிறத வீடியோவோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். இதை தாண்டி உங்களுக்கு வேறு எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எக்ஸாமுக்கு படிங்க, ஃபிசிக்கலுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். செலெக்ஷன் ஆகிட்டு சந்துருமேஸ் ஆப்பில் சேட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். முடிஞ்சளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.